ஸோ பேங்கராக பல சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்காங்க. குறிப்பாக வந்து நம்மளுடைய ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்டனை டீஸ் பண்ணியிருக்காரு. அது போக சமீசன் அவருடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. கூடவே ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் உமன் சாம்பியன்ஷிப்காக நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் டீட்டெயில் பண்ணுற மாதிரி இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வீடியோவை டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் கார்டும் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃப் இயர்ல ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. என்ன கதைன்றதை டீட்டெயிலாக டீகோட் பண்ண. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் வீடியோ புரிய வரும். ஸோ ரொம்ப வீடியோ கவர்மெண்ட் கேட்குறேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் குத்துச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் போகிற ரெஸ்லிங் கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணலான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தேன். அந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீக்லி ரீகேப்ன்ற மாதிரி தான். ஸோ WWE நியூஸஸ் நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ப்ரோ ரெஸ்லிங் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குல்ல. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ரீகேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம். வீக்லி ரீகேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா WWE நியூஸஸ் மோஸ்ட்டாக இருக்க போகிறது கிடையாது. ஃபுல்லாக AEW, ROH, TNA, இம்பாக்ட் மாதிரியான மல்டிபிள் ப்ரோ கம்பெனிஸோடைய நியூஸஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது பெரிய லெவலில் WWE நியூஸஸ் கவர் பண்ணாமல் ஸோ மற்ற டாப் கம்பெனிஸோட நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம். ஸோ ரைட், அதை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வீடியோ வரும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம வீடியோக்குள்ள இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய ரீல்ஸோட தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சமீசனோட யுனைடெட் சாம்பியன்ஷிப்கான ஓப்பன் சேலஞ்ச். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் நேஜாக்ஸ் வர்சஸ் ஜேட் கர்லுக்கான ட்ரிபிள் த்ரெட் விமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்பட்டுச்சு. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் கிக் ஆஃப் ஆகுது. இந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல் அண்ட் ஆல்சோ புக்கர் டி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரியில் இருக்க போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ கோரி கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீக்ஸ் இருக்க மாட்டாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம பிராக் லெஸ்னர் அட்டாக் பண்ணியிருந்தார்ல, ஸோ அதனால் வந்து பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ்மேன் பால் ஹேமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 hours ஷோ கிக் ஆஃப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் மென்ஸ்க்கான கிரவுண்ட் ஜுவல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. கோடி ரோட்ஸ்க்கும் சேத் ராலின்ஸ்க்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து ஆல்சோ வாய்ஸ்மேன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிரவுண்ட் ஜுவல் சாம்பியன்ஷிப்லாம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பிராக் லெஸ்னர் கூட பிரான் பிரேக்கர் கம்பீட் பண்ண போறாரு. இது ஒரு ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போகிறதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 2 விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குன்றத பால் ஹேமன் சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன ரெசில் பல்ஸோட ரீகேப்பில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, அதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சா என்ன கதம்ன்ற மாதிரி பேசுகிறாரு கோடி ரோட்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ரெசில் பல்ஸால் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார்ல, ஸோ அதுக்கான பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து கோஇன்சிடென்ட்டாக நடந்த மாதிரி இல்லை, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னே பேக்கப் பண்ணி ஒரு ரீயூனிட்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கீங்க, ஒரு குழப்பத்தை உண்டாக்க போறீங்கன்ற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஆல்சோ ரோட்ஸ் என்ன கேட்குறாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் விஷயமா பேசணும், இந்த இடத்துல வந்து நீ அட்வொகேட்டாக இருக்க போறியா, இல்லை வாய்ஸ் மேனாக இருக்க போறியா, இல்லை இந்த ஓராக்கில் பார்த்தீங்கன்னா இருக்க போறீங்கன்னு சொல்கிறாங்க. ஓராக்கல்ன்ற போது விஷனில் இருக்கும்போது அவருக்கு ஒரு நேம் கொடுத்தாங்க. ஸோ வாய்ஸ் மேன் தெரிஞ்சது தான் பிளட் லைனில் இருக்கும்போது அவங்களுக்கு நேம் கொடுத்தாங்க. அட்வொகேட்னு வரும்போது இப்போ நம்ம பிராக் லெஸ்னர் கூட இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதனால இதில் நீ எதா இருக்க போறன்ற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கேட்குறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு கோட் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் பேசினேன், அது மட்டும் இல்லாமல் பிராக் லெஸ்னரோட டேஞ்சர் என்னன்றது உனக்கும் இல்லை எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும்ன்றதை சொல்கிறாங்க. அடுத்த மொமெண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கர் பிரான் சென்டிட் வந்து எமர்ஜ் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை கம்ஃபர்ட் பண்ணலான்னு வராங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அட்டாக் பண்ணலான்னு வரும்போது இந்த இடத்துல பயங்கரமாகவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ பேக் ஸ்டேஜ் ஒன்று எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரைஸ் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. பட் அந்த இடத்துல பால் ஹேமன் பண்ணுவானா, பால் ஹேமன் நீ என்ன நம்புறியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கொஞ்சம் ட்ரிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு. இந்த இடத்துல பால் ஹேமன்லாம் ஒன்றும் உங்களுக்கு லாயலாக கிடையாது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லவன் கிடையாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல 1 செகண்ட் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 மணி நேரம் டிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. சடனாக அந்த இடத்துல ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா வராரு. ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா ராண்டி ஆர்டன் அவருடைய ஐஸை வந்து பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப் மேலே வைப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸே அள்ளு விட்டுருச்சுன்னு சொல்லணும். எப்படா நடத்த போறீங்கன்ற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தி கிளி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் இதுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் டோன் மெல்லோ மிஸ்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான நம்பர் 1 கண்டெண்டராக இருக்க போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக் கூட ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணாங்க, பயங்கரமாகவே இருந்திருக்கும். நம்மளுடைய ஜேட் கர்ல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நியூ விமன் சாம்பியன் ஆக போகிறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாக்கர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப்லாம் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு, பட் ஜெயிப்பாங்களான்றது தெரில. இதுக்கப்புறமா விமன்ஸ் யுனைடெட் சாம்பியனாக இருக்க குவிலியா அண்ட் ஆல்சோ கைனா ஜேம்ஸ் வர்சஸ் நம்மளுடைய மிச்சின் அண்ட் ஆல்சோ பி ஃபேப்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவிலியா அண்ட் ஆல்சோ கைனா ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஆல்சோ பேக் ஸ்டேஜில் ஒரு தரமான ரீயூனியனை பார்க்குறோம். ஸோ NXT சேர்ந்து நம்மளுடைய ஜெரி அண்ட் ஆல்சோ சால்ட்ருக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனிட் ஆகுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஷார்லட் ஃப்ளேர் அலெக்சா பிளஸ் கிட்ட போய் எங்களுக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் பண்ணலையன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு சாம்பியன்ஷிப் ஷாட் வேணும்னா ப்ரூவ் பண்ணி காட்டுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ட்ரூ மேக்கின்டர் வராரு. ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா அவருடைய கால் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ரெஃப்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை ரிசல்ட் பெலுசால சேவ் பண்ணா, இல்லைனா வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டிருப்பேன்ற மாதிரி ட்ரூ மேக்கின்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல நிக் ஆலிஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, அவன் வந்து சில்லிய ரீசன் சொல்கிற, நீ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகலன்றதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத, நீ குழம்பு போயிருக்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஆலிஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறாருங்க. அந்த இடத்துல ஜேக்கப் ஃபாட்டு ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, தேவையில்லாமல் பேசாத, ஸோ வாயை பொத்தி நீருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அவர் கொஞ்சம் அசிங்கமாக சொன்னார், நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அழுகுனே இருக்கு, நீ தோத்துக்கிட்டே இருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ட்ரூ மேக்கின்டர் கடுப்பாகி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஸ்டெஃபனி ஸ்டார்டன் அண்ட் ஆல்சோ ஸ்டெஃபனி வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போத் மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் வந்து கிரவுண்ட் ஜுவலில் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ண போகிறோம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் சோலோ சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஜேசி மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த இடத்துல ஜேசி மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக் அத்லீட், அது மட்டும் இல்லாமல் நிறைய சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணியிருக்கான்ற மாதிரி ஒரு ஹைப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதில் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய ஜேசி மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ சோலோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறாரு. ஸோ ஒரு நல்ல மேட்ச் கொடுத்ததுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ சமிசேனோட ஓப்பன் சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா NXT சேர்ந்து நம்முடைய ஜோவன் ஈவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாரு. இது ஒரு நல்ல மூவ் தான். ஸோ ஏன்னா இது வந்து சமிசேனுக்கும் சரி, ஸோ நம்ம இவருக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஆனது தான். ஒரு மெயின் ராஸ்டரில் மேட்ச் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. சமிசேனும் சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. இது ஒரு நல்ல மூவ். பட் இருந்தாலும் சமிசேன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு. பட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க தான் சொல்லணும். இதுக்கப்புறமா சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பே பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அதாவது செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீக்ரெட் ஹெர்விஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நயா ஜாக்ஸ் ஆட் பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துல அப்ளிகேஷன்லாம் கொடுக்குறாங்க. நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிழிச்சு போட்டு போயிடுறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டெஃப்னி வாக்கர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விஷ் பண்ணுறாரு, குட் லக்ன்ற மாதிரி வந்து அவங்க வந்து நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கான மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை வந்து கிரவுண்ட் ஜுவலில் பார்த்துக்கிறேன்ற மாதிரி நம்ம நம்மளோட நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிவிட்டு போவாங்க. ஒன் செகண்ட் கிட் வில்சன் அண்ட் ஆல்சோ டேமின் பீஸ்க்கான ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இது வந்து ஃபியூடே கிடையாதுங்க. ஸோ இது வந்து நார்மலாக வந்து டேமின் பீஸ்க்கான ஃபியூடுக்கு ஹைப் பண்ணுற மாதிரி இவரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ கிட் வில்சன் பார்த்தீங்கன்னா நம்ம டேமின் பீஸ்ட்டை பார்த்து நீ ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ் அலிஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீஸ்ட்டை போட்டு பயங்கரமாகவே அடிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே கிஃப்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் கொடுக்குறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நடக்குது. ஸோ ஸ்டெஃபனி ஸ்டார்டன் வர்சஸ் நயா ஜாக்ஸ் வர்சஸ் ஜேட் கர்லுக்கான ட்ரிபிள் த்ரெட் விமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச் வாஸ் ஆசம், சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச் பீரியடில் எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்றாப்புல மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நயா ஜாக்ஸ் ஒரு பெரிய பாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷர்லாம் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணணும். ஸோ டிஃபினி வந்து பின் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நயா ஜாக்ஸ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா கிக் அவுட் பண்ண வேண்டியது. பட் இருந்தாலும் கிக் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2ல கிக் அவுட் முடிஞ்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தலைவி வந்து பார்த்தீங்கன்னா கிக் அவுட்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பயங்கரமான பாட்ச். ஒரு சீனியர் ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் திங் தான் நான் சொல்லுவேன். அதனால ரெஃப்ரியோட காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு நல்ல மூவ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா மேட்ச் போகுது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கர்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்டட் ஓப்பன் ஆயிடுது. ஸோ ஓப்பன் ஆகி ப்ளீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸில் நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்டன் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாக்கர் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ ரா விமன் சாம்பியன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிற நம்மளுடைய விமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஸ்டெஃப்னி வாக்கர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ டிஃபனி ஸ்டார்டன் வர்சஸ் நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாக்கருக்கான கிரவுண்ட் ஜுவல் சாம்பியன்ஷிப் மேட்ச் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் போக நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வீக் கார்டில் பாசிபிளி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் ஃபார்ஃபிட் வர்சஸ் நம்மளுடைய ஒயிட் சிக்கான டாக் டீம் மேட்ச் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இருந்தாலும் WWE இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்பர் 1 கண்டெண்டர் கிடச்சிட்டாங்க. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் நடக்கலனாலும் அப்கமிங் வீக்ஸில் இது நடக்க தான் போகுது. ஸோ நம்ம ட்ரீட் ஃபார்ஃபிட் வர்சஸ் நம்மளுடைய ஒயிட் சிக்கான WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் WWE எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் கன்ஃபார்ம் பண்ணல. அது போக ஆஃபர் செக்மெண்ட் பார்த்தோம்னா ஸோ ஆஃபரில் ஒரு தரமான மேட்சப் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ESK வர்சஸ் நம்மளுடைய ராக்ஸன் பெரஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தரமாகவே செதுக்கியிருக்காங்க. ஸோ ஆஃபரில் இந்த மேட்ச் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ESK வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணதுக்கப்புறமா ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹேண்ட் ஷேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு புது விதமான கண்டென்ட் வரும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. வீடியோஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறமா கான்செப்டிவ் வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களும் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓவர் டைம்.